பங்குச்சந்தையில நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா? எனக்கு அந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சாதகமா அமையுமா? அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்றப்போ, எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல எனக்கு லாபம் கிடைக்குமா? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஏஎல்பி முறைப்படி இந்த ஜாதக ஆய்வு நம்ம பார்க்க போறோம். இவருக்கு இவருடைய வயதுக்கேற்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னம் இவருக்கு விருச்சிகம் போயிட்டுருக்கு. ஸோ விருச்சிகத்துன்னு எடுத்துக்கும்போது, அதிபதி வந்து செவ்வாய் பகவான் ஆகுறாரு. செவ்வாய் பகவான் இவரோட ஜாதகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ 9ஆம் இடத்துல இருக்கும்போது, ஜாதகர் வந்து கண்டிப்பா சௌகரியமா இருப்பாரு, பாக்கியமா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி இப்போ செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 6 ஆதிபத்தியம் இல்லையா? ஸோ 6ஆம் வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதாவது 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, 6க்கு 9ங்கிறது 4 ஆகுது. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு சின்ன கடன் இவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல இவரு சுகமா இருக்கிறதுலயும், சௌகரியமா இருக்கிறதுலயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே தவிர, மத்தபடி அது வந்து பெரிதா இருக்காது அப்படின்னும் நம்ம சொல்லலாம். சரி இவருக்கு ஏஎல்பி நட்சத்திர புள்ளி என்ன போகுது அப்படின்னா, விசாகம் 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. விசாகம் 4 அப்படின்னும்போது, அவர் வந்து அதிபதி குரு பகவான் ஆகுறாரு. ஸோ குரு பகவான் இவருக்கு எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இவர் கேட்டபடியே வந்து பங்கு சந்தையில நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஏத்த மாதிரி இவரோட சிந்தனை, செயல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் இவருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஸோ இப்போ பங்கு சந்தையில நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, 5ஆம் பாவம் எடுத்துக்கிறோம் இல்லையா? 5ஆம் பாவம் அதிபதி இவருக்கு 5ஆம் இடத்திலேயே இருக்காரு. அப்போ கண்டிப்பா வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட்டு அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் வந்து இவருக்கு வந்து சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.